புதுச்சேரியில் பாஜக நிர்வாகி ஒருவர் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் உமாசங்கர். இவர் புதுச்சேரி மாநில பாஜக இளைஞரணி துணைத் தலைவராக இருந்து வந்தார். இவர் மீது கொலை, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக இவரை கொலை செய்வதற்காக சிலர் பின்தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து உமாசங்கர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் லாட்டரி அதிபர் மார்ட்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினின் பிறந்த நாள் விழா புதுச்சேரி முழுவதும் மிக பிரம்மாண்ட அளவில் கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வந்தது. இதன் ஒரு பகுதியாக கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் இருந்து பிறந்த நாள் ஊர்வலம் தொடங்க இருந்த நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை நேற்று நள்ளிரவு உமாசங்கர் செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த முகமூடி அணிந்த 10க்கும் மேற்பட்ட மர்ம கும்பலால் உமாசங்கர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த லாஸ்பேட்டை போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து சிலரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.